இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜர்தோசியோட மேட்டு. இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு லைன்ஸ் போட்டு எடுத்துக்கணும். இந்த லைன்ஸில் வந்து நம்ம எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம ஜர்தோசி நக்ஷியில் நான் லைன்ஸ் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஜர்தோசியை அது மாதிரி குட்டி குட்டியாக ஒரே லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் தங்கூசி யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ கீழே வந்து நம்ம தங்கூசியில் த்ரெட் எடுத்து அதில் நம்ம நக்ஷியை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு லாக் போட்டு எடுத்தாலும் ஓகே, நீங்கள் இல்லைனா அப்படியே கண்டினியூ செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக்காக போட்டுகிட்டே வந்தாலும் ஓகே. லைன்ஸ் போட்டுருணும் நக்ஷி வச்சுட்டு. இப்போ ஜர்தோசியில் ஸ்டார்டிங் வந்து மேலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நக்ஷிக்கு மேலே ஒரு ஜர்தோசி இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லைனை எம்டியாக விட்டுறணும். திருப்பி தேர்ட் லைனில் போடணும். ஃபோர்த் லைனை எம்டியாக விட்டணும். இப்போ இங்கே வந்து நான் லாக் போட்டுட்டேன். ஃபோர்த்தாக போட்டுட்டு நான் மேலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஒரு வேளை நீங்கள் கீழேருந்தே நம்ம போட்டாலும் போடலாம். இப்போ செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட் லைனை எம்டியாக விட்டுட்டு செகண்ட் லைனுக்கு நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம். தேர்ட் லைனை எம்டியாக விட்டுட்டு ஃபோர்த் லைனுக்கு ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணணும். இப்போ இங்கே கீழேருந்தே போடுறேன் பாருங்கள். கீழேருந்து அந்த லைனை கேப் விட்டுட்டேன். அதோட அதுக்கு முன்னாடி லைனுக்கு நம்ம ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி லைன் எம்டியாக விட்டுறேன். அதுக்கு முன்னாடி லைனை இன்சர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி மேலேயும் கீழேயும் போட்டுக்கிட்டே வரணும். சேம் அதே தான் நம்ம திருப்பி திருப்பி ஃபுல்லாக பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கும் கிளாஸ் வேணும்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல்ஸோட. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை நெருக்கமாகவும் போடலாம், ரொம்ப நெருக்கமாக போடுறதுனாலும் போடலாம். இப்போ கிளாஸ் புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டிருக்கேன், கேப் கொஞ்சம் விட்டு போட்டிருக்கேன். நெருக்கமாக போடுறதுனாலும் போடலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கணும். ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ சுற்றி அவுட்லைன் வந்து நம்ம எதுனாலும் கொடுக்கலாம். சுகர் பீட்டில் கொடுத்தாலும் ஓகே தான். நான் இப்போ ஜர்தோசி இந்த நக்ஷி வச்சே நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நார்மல் ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, ஜர்தோசியில் அப்படியே ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு சுகர் பீட்டில் போடுறதுனால போடலாம், எதுலனாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம். சரி த்ரெட்டில் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ அங்கேருந்து இந்த சைடும் நான் அதே மாதிரி நக்ஷி போட்டு எடுத்துக்கிறேன். சேம் சுற்றி 4 சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ தான் ஜர்தோசி மேட் ஸ்டிச்சு. எனி டவுட் இருந்தால் கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.